ஸோ நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து நான் சிந்து ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணல அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் அதையும் மீறி வந்து என் பேச்சு நீங்கள் கேட்காம வந்து சிந்து கழுத்தில் தாலி கட்ட வச்சிங்க. இப்போ வந்து விவாகரத்துலேயும் கையெழுத்து போட சொன்னீங்க, இல்லைனா நான் வந்து செத்துருவேன். நீங்கள் அதையும் மீறி நானும் வந்து போட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என் மனசு ஃபுல்லாக சிந்து தான் இருக்கா. ஸ்னேகாவோட உண்மையான முகத்தை காமிச்சு அவளோட உண்மையான அன்பை எனக்கு தெரிய வச்சா. ஆனால் இப்போ வந்து அவ கூட வாழக்கூடாதுன்றீங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா தான் பையனோட மனசை வந்து புரிஞ்சுக்காம நான் எல்லாம் பண்ணிட்டேனே, உன் வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா போய் பதறி போயிடுறாங்க. செத்தஸ்கோப்லாம் வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் தெரிய வருது இது வந்து ஒரு கனவுன்னு. ஸோ சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து இதெல்லாம் பேசலான்னு இருக்கும் போது வந்து இந்த கனவு பார்த்து பயந்து அவர் வந்து பேசாமே விட்டுட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் சிவா வந்து பார்த்திங்கன்னா சிந்தோட ரூமில் வந்து உடனே பார்க்குறாங்க. சிந்து வந்து அங்கே கஷ்டப்படுறதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொசுக்கடியில் தாங்க முடியாமல் நம்ம இருந்த சிந்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டு கொசு வலையெல்லாம் போட்டு விட்டு அவங்கள வந்து நல்லா இதுவாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா சிந்துவோட ரூமை வந்து பார்த்துட்டு இவளுக்கு வந்து நெட்டை போட்டு தூங்குறாளா, இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ இது மாதிரிலாம் பண்ண உன்னை வீட்டை விட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. நம்ம சிந்துக்கு வந்து தெரியும் சிவா தான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது பாரு. ஆனால் இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சால் சிவா மேலே கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ண அப்படின்னு வந்து காமிச்சிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.